இந்த வீடியோவில் நம்ம பவர் டைரக்டர் அப்ளிகேஷன் மூலமா இந்த மாதிரி பர்த்டே விஷஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்த போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், வேணால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே மேலே வந்து ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே விஷஸ் வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம பர்த்டே விஷஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ரேஷியோ வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் அப்படின்ல பார்க்குற மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்து செட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸ் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 9:16 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நார்மலாக வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணுன்னா இந்த 16:9 அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஸ்டேட்டஸாக செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இந்த இமேஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்டு இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டுக்கு பொதுவாக விராட் கோலியோட இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டோட இமேஜை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் செட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் மோஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ரேண்டம் மோஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு அனிமேஷன்ஸ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எஃபெக்ட் வேணாம் அப்படின்னா நோ எஃபெக்ட்னு கொடுத்துக்கலாம் நீங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா கஸ்டம் மோஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமாக வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த பிக்சர் வந்து ஸ்டார்ட் பொசிஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ என் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த கஸ்டம் மோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். ஸோ மற்ற நம்ம ஆட் பண்ண இமேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து ஒரு மோஷன் வந்து நமக்கு செட் ஆகிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செட் ஆகிருக்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நீங்கள் அனிமேஷன் வந்து இல்லை இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கஸ்டமாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வந்து இன்னொரு இமேஜ் மாறும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு எஃபெக்ட் செட் பண்ணலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே இதில் எந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லோ கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுற வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாறுறது, ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ மாறுறது. பட் இந்த இடத்துல இப்போ மாற போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எதுவும் செட் பண்ணல. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபோட்டோவாக மாறிடுச்சு, எஃபெக்ட் இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல எஃபெக்ட் வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த ஃபோட்டோ மாறும்போது அது ஒரு எஃபெக்ட் செட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம விஷஸ் வந்து நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைட்டில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இந்த பலூன் அப்படிங்கிற ஸ்டைல் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதை இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் இழுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா வீடியோவில் நமக்கு தெரியும் சைபர் லிங்க் பவர் டைரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சைபர் லிங்க் பவர் டைரக்டர் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோடுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதோட சைஸ் நீங்கள் பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை. அதுக்கு இந்த எண்டில் இருக்கிற இதை பிடிச்சி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து பெருசாகிக்கும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனால ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னா இந்த எண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை ப்ளே பண்ணுறேன், எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டும் வந்து நமக்கு வருது.
ஸோ இந்த மாதிரி வந்து விஷேஷை வந்து நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக வந்து நீங்கள் வீடியோவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மட்டும் கிடையாது, இன்னும் எஃபெக்ட் வந்து நீங்கள் வேறு மாதிரி எஃபெக்ட்லாம் செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த கலரு மற்ற இதெல்லாம் எப்படி ஃபாண்ட்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோன்னே திரும்ப அந்த டைட்டில் டிசைனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேஸு, அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா சைஸு, பார்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ, டிஸ்டன்ஸு, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எல்லா இதுலையும் இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ் மாற்றுறதுன்னா இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறும். ஸோ அது மாதிரி இப்போ ஃபாண்ட்டு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போல்டு, இந்த இட்டாலிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற மாதிரி தான். அடுத்த இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது சைஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த போல்டு சைஸ் அந்த திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா. ஸோ இது மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண பிறகு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோமோ அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஆட் பண்ணலாம். இப்போ பர்த்டே சாங் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த மியூசிக் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மியூசிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கலில் வந்து உங்கள் மொபைல் லோக்கலில் வந்து என்னென்ன மியூசிக் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு மியூசிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மியூசிக் வந்து இங்கே ஆட் ஆயிரும். சப்போஸ் இப்போ இந்த மியூசிக் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆட் பண்ண மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நான் அந்த மியூசிக் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அந்த மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லெவல் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து நீங்கள் இதிலே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா மியூசிக்கோட வால்யூம் வந்து நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு மியூசிக் மிக்சிங்கோட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆப்ஷனில் போய்ட்டு வால்யூம் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இப்போ நான் இது ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும். இந்த மாதிரி விஷஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த்டே வீடியோஸ் மட்டும் இல்லாமல் வேறு எந்த டைப் ஆஃப் வீடியோ வேணாலும் இந்த பவர் டைரக்டர் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வந்து டூர் போகிறீங்க, ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லா ஃபோட்டோவையும் சில முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோ ஆல்பம் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் வீடியோவை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணும்போது பவர் டைரக்டரில் ஓப்பன் ஆகும். இல்லை ப்ரொடியூஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோ வந்து உங்கள் கேலரியில் இல்லை SD கார்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெசல்யூஷன் வந்து எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த வீடியோவோட சைஸ் மாறும். இப்போ நான் HD அப்படின்னு கொடுத்து ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுத்தனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நான் ப்ரொடியூஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து 100% ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு லோக்கலில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக செட் பண்ணலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இதுலேருந்து ஷேர் பண்ணலாம், யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக இந்த லோக்கலில் சேவ் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேவ் லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜா இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜா அப்படிங்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் ரேட்டு, ஃப்ரேம் ரேட்டு, ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
இது மாதிரி இன்னும் சில தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.